லெத்தார்ஜி. சொல்லுங்க பார்ப்போம். அந்த அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு 300 பாயிண்ட் கொடு. அலட்சியம், லேசினஸ் அண்ட் லெத்தார்ஜி. இது இங்கே இருக்கிற பாதி யானைங்கள்ல முழு யானையும் அதுதான் வச்சுன்னு உட்காந்துன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோயேன். டே போய் குளிடா, அவன் 5 நிமிஷமா, டே ஏந்துடுறா, அவன் 5 நிமிஷமா, டே பாயிண்ட்டா வாங்கடா, பாயிண்ட் வாங்கி இன்னும் பெருசாக கிஃப்ட் கொடுத்துருவாங்களே, எதுக்கு? கரெக்டா சாருங்க? லேசினஸ், ரைட்? அண்ட் யோசிச்சு பார்த்துக்கோ, இது எல்லாமே எதுவுமே பேட் கிடையாது. அவர்ஷன்ன்றது தப்பு கிடையாது. ஏன் தப்பு கிடையாது? வெறுத்து தான் ஆக முடியும்னு இல்லை. So far it helped us survive as human beings. அந்த மெக்கானிசம் எவால்வ் ஆனது காட்டில் உயிர் வாழறதுக்கு, இங்கே உயிர் வாழறதுக்காக கிடையாது. பட் பீப்புள் டோன்ட் ரியலைஸ் இட். தே லெட் ஓல்டு வெர்ஷன் ஆஃப் த பிரெயின் கண்ட்ரோல் தேர் லைஃப், ரைட்? தேவையில்லாத போர்ஷன். ஸோ இப்போ சோம்பேறித்தனம்னா என்னது, அலட்சியம்னா என்னது, நீ சொல்லு பார்ப்போம். யாருக்கு இது பயங்கர டாமினேட்டிங்? அது என்னவோ கீர்த்தனை, அந்த படிப்பு திறந்தாலே அது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீர்த்தனை. ஒரு 4 லைன் படித்தோன்னே அப்படியே கண்ணு சொக்குது பாரு, ஒரு சொக்கு கையத்துக்கு. எனர்ஜியே இருக்க மாட்டேங்குது கீர்த்தனையா. எத்தனை பேர் கீர்த்தனையா, நான் 12வது வந்துட்டேன், எனக்கு ஏதோ ஒரு குரூப் எடுக்கணும்னு தெரியும், ஏதோ காலேஜுக்கு போய் சேரணும்னு தெரியும், ஆனால் எதை பண்ணணும்னு ஒரு ஆம்பிஷனே இல்லை கீர்த்தன்யா. கையை தூக்கு பார்ப்போம், கையை கீழே போடு. இஸ் லேசினஸ் பேட்? நோவா? எஸ்ஸா? அதுவும் இட் ஹெல்ப்ஸ் அஸ் ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங். அந்த லேசினஸ் இல்லைன்னா அது எதுக்குன்னா நம்ம எனர்ஜியை கன்சர்வ் பண்ணணுன்றதுக்காக வச்சிருக்குது. நீ அந்த காலகட்டத்தில் நீ ரொம்ப தூரம் ஓட போகிற, வேட்டையாட போகிற அப்படின்னு சொன்னால் நீ ஓடணும், ரைட்? அண்ட் உன்னோட பிரெயின் தான் நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் இட் பர்ன்ஸ் அபவுட் 80% ஆஃப் எனர்ஜி. அதோட சைஸ் இவ்வளோ தான். ஆனால் நீ சாப்பிட்ற சாப்பாட்டில் கிட்டத்தட்ட 50% ஆஃப் ஃபுட் இஸ் கோயிங் ஃபார் ஃபியூவலிங் யோர் பிரெயின். அதனால் என்ன பண்ணும், எந்த ஆக்டிவிட்டிக்கெல்லாம் எனர்ஜி அதிகமாக எடுக்குமோ அங்கெல்லாம் வேணாம், எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறாத, வச்சுக்கோ. சரி வச்சு என்ன பண்ண போகிற? பிரெயினோட லாஜிக் என்னன்னா, எப்போது சிங்கம் வரும் அதை ஓடி போயிட்டு நீ அடிக்கணும், அதுக்கு உனக்கு பாடி எனர்ஜி தேவை. ஸோ கன்சர்வ் யுவர் எனர்ஜி. ஆனால் வாட் ஆர் த ரியல் சான்சஸ் ஆஃப் யூ கெட்டிங் அ லயன், யூ ஹண்டிங் அ லயன் நவ்? 0. ஏன்னா நம்மளோட என்வாயன்மெண்ட் மாறிடுச்சு. பட் உன்னோட பிரெயின் ஃபாரஸ்ட் செட்டிங்லேயே இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுனால எப்பெல்லாம் பிரெயின் எக்ஸ்ட்ராவாக எனர்ஜி எடுக்கணுமோ அப்போல்லாம் இட் இஸ் சீட்டிங் யூ, சேயிங் டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி. அதே டோட்டா பின்னாடி போ, பப்ஜி பின்னாடி போ, ஃபோர்ட்நைட் பின்னாடி போ, இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபோட்டோவை போடு, சும்மா 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி எவன் லைக் போட்டா. So why are games so much fun to play? Addiction. Why addiction? Interest, pleasure, வேற. ஏன் ஃபேஸ்புக்கில் இருந்தால் டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. அதே ஒரு ஃபிசிக்ஸ் சம் போடுறதுக்குள்ளே 4 வருஷம் வயசான மாதிரி இருக்குது. யூ நாட் யூஸிங் யுவர் பிரெயின். அண்ட் கரெக்டாக ஆன்சர் சொன்னேன்னா 300 பாயிண்ட் சொல்கிறேன். brain doesn't use up so much energy. 300 points. Very good. ஏன்னா அது பாட்டு நீ ஃப்ளோவில் போயினே இருக்கலாம். இன்ஸ்டாகிராமில் மேக்ஸிமம் ஸ்கில் உனக்கு என்ன தேவைன்னா ஸ்க்ராலிங். அந்த தம் மூமெண்ட்டுக்கு உனக்கு என்ன எனர்ஜி தேவை சொல்லு. அண்ட் ஃபோர்ட்நைட்டோ இல்லை டெம்பிள் ரன்னோ இல்லை அந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோ ஆடுறனா இட்ஸ் சேலஞ்சிங். அதே சமயத்தில் அந்த ஃபோர்ட்நைட் டெவலப் பண்ண இருக்கிறான்ல அவன் he has the access to best psychology research. ஸோ அவனுக்கு எக்ஸாக்டாக தெரியும் ஆடுறவனை எப்படி நம்ம அடிமைப்படுத்தணும். இன்ஸ்டாகிராம் இஸ் இன்வெஸ்டிங் 500 million just for people to get அதே ஆப்லேயே திரும்ப அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணின்னு இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நீ போடுற டைமு இன்ஸ்டாகிராமுக்கு காசு. they can display an ad,
ரைட்? எவ்வளோ யூசர் பேஸ் இருக்கும், அவன் போயிட்டு இல்லஸ்ட்ரேட்டர் கிட்ட பேர் இன்வெஸ்டர் கிட்ட காமிக்கலாம். இங்கே பாரு எனக்கு 1 மில்லியன் யூசர்ஸ் இருக்கிறாங்க, நீ எனக்கு $2 பில்லியன் கொடுனா அவன் கொடுப்பான். அவன் கொஞ்சோண்டு யூசரை வச்சுன்னு இதை காமிக்க முடியாது. ஸோ தே நோ ஹவு டு கெட் யுவர் பிரெயின் அடிக்டட். Do you understand? So you don't stand a chance. And you like an idiot, நீ உன்னோட மோஸ்ட் ப்ரெஷியஸ் டைமை அதுக்குள்ளே போட்டுன்னு இருக்கிற. How many of you understand this so far? யார்கிட்டயாவது இப்போ கையில் காசு இருக்குதா? இப்போ கையில் வச்சுன்னு இருக்கிறியா? இந்த காசு எடுறா கையிலேருந்து கூட. எக்ஸ்சேஞ்ச் கடனாக தான் கொடுக்குற, கடனாக வச்சுக்கோன்னு சொல்லி கொடு. கொடுத்தியா? கொடுத்துட்டியா? சீக்கிரமாக கொடுத்துட்டியா? சரி, இப்போ கடன் கொடுத்தவன் கடனை திருப்பி கேள, குடுறா நான் கொடுத்த காசுன்னு. கொடுக்காத. ஆனால் அவன் கேட்கப்பான், நீ கொடுக்காத. கொடுக்க மாட்ட. ஐ பல்பு நீ கொடுத்துட்டல, ஏன் கேட்குறேன்னு சொல்லிட்டு சொல்ல. உனக்கு ஒரே நிமிஷம் டைமு, எப்படியாவது அவனை காசை கொடுக்கறதுக்கு கன்வின்ஸ் பண்ணு. And you resist how much ever possible. கொடுக்காத, ஆனா நீ கன்வின்ஸ் பண்ணு. ஒரே நிமிஷம் டைம், அந்த ஒரு நிமிஷத்துல நீ கொடுத்த காசை திரும்பி வாங்கணும். சரி, ரொம்ப அடம் பிடிச்சாங்கன்னா ஏதோ போனா போதும்னு சொல்லிட்டு கொடுத்துரு காசை. Have all of you received back your money or anybody unsuccessful in getting the money out? அட பாவி, ஆட்டையை போட்டானா? சரி, இப்போ என்ன பண்ற? 10 செகண்ட்ஸு நீ அவன் காதில் ஒரே ஒரு ரகசியம், டே எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, எனக்கு ஒரே ஒரு ரகசியம் எனக்காக கேளுன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ஷேர் அ சீக்ரெட். It can be a funny secret, it can be a valuable secret. Just say you're my friend, no, just spend some 10 seconds with me சொல்லிட்டு காதில் ஒரு சீக்ரெட் சொல்லு. ஏதாவது ஒரு சீக்ரெட், ஏதாவது ஒரு சீக்ரெட். Your time starts now. Okay, stop. Have you shared a secret? Yes. Now, the person who heard a secret, tell, "Chi, இந்த விஷயத்துக்கா என் 10 செகண்ட்ஸ் டைம் எடுத்துக்கினேன், அதெல்லாம் முடியாது, எனக்கு அந்த 10 செகண்ட்ஸை திருப்பி கொடுன்னு சொல்லிட்டு கேள. I have spent 10 seconds of my life listening to a worthless secret. Give me back that 10 seconds, take me back in time ன்னு சொல்லிட்டு சொல்ல. எப்படியாவது பண்ணி அந்த 10 செகண்ட்ஸை திருப்பி வாங்கு. நீ தலைக்கீழா நின்று தண்ணி குடிச்சாலும் நீ கொடுத்த 10 செகண்டு உனக்கு திரும்பி வருமா? இந்த ஒர்க் ஷாப் நீ உள்ளே வந்தது முந்தா நேற்று காலையில். நீ என்கிட்ட அடம் பிடிச்சானா ஐ வில் பி ஏபிள் டு கிவ் யூ 15,500 as a refund back. அந்த காசை உனக்கு திருப்பி கொடுக்க முடியும். ஆனால் நீ கொடுத்த இந்த 2 நாள் டைமை என்னால் உனக்கு திருப்பி கொடுக்க முடியுமா? கேன் ஐ ரீவைண்ட் டைம்? நீ இந்த காசை தொலைச்சிட்டியானா கூட, 1,00,000 ரூபாவை நீ தொலைச்சியானா கூட எப்படியாவது நீ அதை திருப்பி சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் நீ ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 1 hour டைம் இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், பப்ஜியில் 1 hour டைம் நீ தலைக்கீழே நின்னாலும் யூ வில் நாட் கெட் இட் பேக். ஸோ நீ அழிச்சா திரும்பி வர முடியாத சொத்து, ஒரே சொத்து மூஞ்சி கிஞ்சி பேந்துக்குச்சுன்னு வச்சுக்கோ. நீ வெளில போகிற, ஆக்சிடென்ட் ஆகுது, மூஞ்சி பேந்துக்குதுன்னு வச்சுக்கோ. உன் கையில் காசு இருந்துச்சுன்னா யூ ஹேவ் த பெஸ்ட் ஆக்சஸ் டு மெடிக்கல். இது பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியாவது உன் மூஞ்சி திரும்பி வந்துடும். இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டில் உன்னால் போனால் அதை கூட திரும்பி வாங்கிக்கலாம். ரைட்? லவ்வர், உயிருக்குயிரான லவ்வர் புட்டுக்குன்னு போச்சு, காதல் அவ்வளோதான், இனிமேட் லைஃபு அவ்வளோ சீன்லாம் கிடையாது. எவனோ சொன்னானே முதல் நாள், ஒரு சீதா இல்லைன்னா அதுக்குன்னு சீதா பின்னாடியும் கீதா பின்னாடியும் சுற்றின்னு இருக்காத, சொல்கிறேன் நான் உனக்கு. ஸோ ப்ராக்டிக்கலி நீ உலகத்தில் வேறு எது ஸ்பெண்ட் பண்ணாலும் உனக்கு திருப்பி வர முடியும். ஆனால் உனக்கு 80 years விதிக்கப்பட்டிருக்கிற டைம்னா அது கூட தெரியாது. எத்தனை பேர் அல்பாயுஸில் போய் சேருவியோ தெரியாது. நிதர்சனம், நெருப்புன்னு சொன்னால் நாக்கு சுற்றாது, உனக்கு தெரியாது. ஆல் தட் யூ ஆர் கிராண்டட் இஸ் ஒன்லி டுடே. அண்ட் எல்லாத்தையும் நம்ம கிராண்டடாக எடுத்துக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் மீனிங்லெஸ்ஸாக ஒருத்தன் காசு பண்ணுறான்றதுக்காக நீ உன்னோட அழிக்க முடியாத சொத்தை அதுக்குள்ளே இறக்குறல்ல. எனக்கு நீ 4 வயசு, நான் 500 கோடி ஸ்ரீராம் கிட்ட கொடுத்துரு, ஸ்ரீராம் உன்னோட 15 வயசு எனக்கு திருப்பி கொடுறான்னா கொடுக்க முடியாது. டைம் கான் இஸ் டைம் கான். ஸோ வை ஐ எம் டெல்லிங் யூ ஸோ மச் இஸ் லேசினஸ் அண்ட் லெத்தார்ஜி. உன்னோட பிரெயின் எவல்யூஷன் ஃபண்டமெண்டல் டிசைன் வந்து அந்த எக்ஸ்ட்ரா சேலஞ்சிங் டாஸ்க்குக்கு அது நீ புஷ் பண்ணால் ஒழிய அது போகாது.
அதுக்குன்னு பண்ணவே முடியாதுன்றது கிடையாது. இன்றைக்கி நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஹார்ட் ஒர்க்கு. அந்த லெத்தார்ஜியை உடச்சி அதையே யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு அங்கே நடந்து போனோமா, ஐ எம் லேசி டு வாக், வாட் டு டூ, இன்வென்ட் அ வீல். ஸோ லேசினஸ் ஆக்சுவலி ஸ்டார்டட், கிரியேட்டட் த பெஸ்ட் டிஸ்கவரிஸ் இன் த வேர்ல்டு, ரைட்? ஜப்பானில் எந்த அளவுக்கு போயிருக்கிறாங்கன்னா நூடுல்ஸை எடுத்து ஸ்பூனு ஊதுறதுக்கு லேசினஸ்ஸு, அதனால ஸ்பூனில் ஃபேனை ஃபிட் பண்ணியிருக்கிறானுங்க, சின்ன மினி ஃபேன். ஸோ இவங்க எடுக்க எடுக்க அதுலேருந்து காற்று வந்து வாய்க்குள்ளே போகிறதுக்குள்ளே சில்லுன்னு ஆகிடுமா. ஆனால் அந்த இன்வென்ஷனை பண்ணுறதுக்கு லேசினஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தாலும் அந்த ஹார்ட் ஒர்க்கு தானே ஃபைனல் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இந்த டெக்னாலஜிக்கல் கம்பெனிக்கெல்லாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியறதுனால உனக்கு அங்கங்கே ரிவார்ட் கொடுத்து, ஃபோர்ட்நைட்லையா இருக்கட்டும் சரி, கேம்ஸ்லையா இருக்கட்டும் சரி, இன்ஸ்டாகிராமில் வர நோட்டிஃபிகேஷன் அந்த ஹார்ட்டாக இருக்கிறதா இருந்தாலும் சரி, லைக் உன் பிரெயினை அடிக்ட் பண்ணிட்டு வச்சுட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு அவங்களோட எலிஃபெண்ட்டோட மெஜாரிட்டி கேட்டகரி, how many of you say this is my problem, கீர்த்தன்யா? அப்போ இங்கே என்ன இருக்குது? இன்றைக்கி இருக்கிற பிஸி காலகட்டத்தில் தியானம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் கண்ணு மூடி உட்காந்தாங்கன்னா வர யோசனைகளை பார்த்து பயந்துட்டு 2-3 நாளிலேயே விட்டுடுறாங்க இல்லையா? அபத்தமாக சில சாமியாருங்க சொல்லி கொடுக்குற ஏதோ ஒரு அறிவியல் பூர்வம் இல்லாத ஒரு பயிற்சியில் வீழ்ந்து போய் அவங்களோட நாட்களையும் நேரத்தையும் தான் அவங்க வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் சந்திக்காமல், உங்களுக்கே தெரியும் உங்களோட மனசில் அமைதி தேவை, ஆனால் அதை கரெக்டான வழியில் எப்படி போய் அடையிறதுன்னு தெரியலன்ற குழப்பம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி MindShift Proன்ற என்னோட மெடிடேஷன் ஒர்க் ஷாப்பில் என்ரோல் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் பிகினர் லெவல்லையும் கற்றுக்கலாம், இல்லை இன்டர்மீடியட் லெவல்லையும் கற்றுக்கலாம், இல்லை அட்வான்ஸ்டு லெவல்லையும் கற்றுக்கலாம். ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸையும் கீழே இருக்கிற நம்பர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி வாங்கிக்கோங்க. லைஃப்பில் நமக்கு வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் கூட இல்லை. நல்ல அமைதியான மனது இருந்தால் தான் நம்ம யங்காக இருக்க முடியும், பிரைட்டாக இருக்க முடியும், வாழ்க்கையில் ரொம்ப ஃபன்னாக இருக்க முடியும். ஸோ நேரம் தாமதிக்காமல் உடனடியாக மெடிடேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க.